தோனியின் எச்சரிக்கை. இளைஞர்களுக்கு ஆரோக்கியம் தேவை. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையின் தத்துவங்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான ஆனால் மறைக்கப்பட்ட உண்மை பற்றி பேசப் போகிறோம். இது நம் சமூகத்தில், குறிப்பாக இளைஞர்களிடையே பரவி வரும் ஒரு ஆபத்தான போக்கு. சமீபத்தில் இந்திய கிரிக்கெட்டின் ஜாம்பவான் திரு. மகேந்திர சிங் தோனி ஒரு ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியுள்ளார். இன்றைய இளைஞர்களிடையே பிட்னஸ் மீதான ஆர்வம் வெகுவாக குறைந்து வருவதாக அவர் வருத்தத்துடன் தெரிவித்துள்ளார். இது வெறும் ஒரு தனிப்பட்ட கருத்து அல்ல, ஒரு முக்கியமான சமூக பிரச்சினையின் பிரதிபலிப்பு. தோனி வெறும் பிட்னஸ் ஆர்வமின்மை பற்றி மட்டும் பேசவில்லை. இந்தியர்களின் சராசரி ஆயுட்காலம் தற்போது குறைந்து வருவதாகவும், இதற்கு பிட்னஸ் மீதான ஆர்வமின்மையே முக்கிய காரணம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு தேசத்தின் எதிர்காலம் அதன் இளைஞர்களின் கைகளில் இருக்கும்போது இந்த நிலை மிகவும் கவலையளிக்கிறது. இந்த பிரச்சினை எந்த அளவிற்கு ஆழமாக வேரூன்றியுள்ளது என்பதற்கு தோனியின் சொந்த அனுபவமே ஒரு உதாரணம். தனது மகள் கூட உடல் உழைப்பிலும் விளையாட்டிலும் பெரிய ஆர்வம் காட்டவில்லை என்று அவர் வருத்தத்துடன் கூறியுள்ளார். ஒரு தேசிய அளவிலான விளையாட்டு வீரரின் குடும்பத்திலேயே இந்த நிலை என்றால் பொதுச் சமூகத்தில் எப்படி இருக்கும்? பண்டைய காலத்தில் மனிதன் தன் வாழ்வாதாரத்திற்காக உடல் உழைப்பை நம்பியிருந்தான். வேட்டையாடுதல், விவசாயம், போரிடுதல் என அனைத்தும் உடலின் பலத்தையும் ஆற்றலையும் கோரின. அன்று பிட்னஸ் என்பது ஒரு விருப்பத் தேர்வு அல்ல, அது உயிர் வாழ்வதற்கான ஒரு தவிர்க்க முடியாத தேவை. ஆனால் இன்று தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் நம் வாழ்க்கை மிகவும் எளிதாகிவிட்டது. ஒரு பட்டனை அழுத்தினால் போதும் உணவு வீட்டுக்கு வருகிறது. ஒரு ஸ்கிரீனை தொட்டால் போதும் உலகம் நம் கைகளில். இந்த சௌகரியங்கள் நம்மை சோம்பேறி ஆக்குகின்றனவா? பிட்னஸ் என்பது வெறும் உடற்பயிற்சி செய்வது மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. அது ஆரோக்கியமான உணவுப் பழக்கங்கள், போதுமான தூக்கம், மன அழுத்தத்தைக் குறைக்கும் வழிகள் என அனைத்தையும் உள்ளடக்கியது. இந்த ஆரோக்கியமான வாழ்க்கை முறை நமக்கு என்ன தருகிறது? அது வெறும் நீண்ட ஆயுளை மட்டும் தருவதில்லை. அது நம்மை தினமும் உற்சாகமாக இருக்க வைக்கிறது. நம்முடைய மனதை தெளிவாகவும் கூர்மையாகவும் வைத்திருக்க உதவுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. தன்னம்பிக்கையை வளர்க்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு தரமான வாழ்க்கையை வாழ உதவுகிறது. நாம் ஏன் இந்த பிட்னஸ் ஆர்வத்தை இழந்து வருகிறோம்? இது வெறும் சோம்பேறித்தனமா? அல்லது நவீன வாழ்க்கை முறை நம்மை அறியாமலேயே நம்மை அடிமையாக்குகிறதா? தோனியின் கவலை ஒரு எச்சரிக்கை மணி. நமது எதிர்கால சந்ததியினர் ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறைக்கு பழகிவிட்டால் அதன் விளைவுகள் மிகப்பெரியதாக இருக்கும். நாம் நமது குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் பிட்னஸின் முக்கியத்துவத்தை எப்படி புரிய வைப்பது? வாழ்க்கையின் தத்துவங்கள் என்ற வகையில் இது ஒரு தத்துவம் மட்டுமல்ல, ஒரு அவசரத் தேவை. நாம் ஒவ்வொருவரும் நமது உடல்நலத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும். ஒரு சிறிய நடைப்பயிற்சி, ஆரோக்கியமான உணவு, போதிய தூக்கம், இவை அனைத்தும் நம் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். நமது தலைவர்கள், விளையாட்டு வீரர்கள், பொது மக்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து பிட்னஸ் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். நமது அடுத்த தலைமுறை ஆரோக்கியமான, வலிமையான தேசத்தை கட்டமைக்க வேண்டும். நாம் இன்று எடுக்கும் ஒவ்வொரு சிறு முயற்சியும் நாளைய ஆரோக்கியமான சமுதாயத்திற்கான முதல் படி. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பகிருங்கள். இந்த முக்கியமான செய்தியை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற சிந்தனைகளைத் தூண்டும் காணொளிகளுக்கு வாழ்க்கையின் தத்துவங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.